தலைவர் பொண்ணுன்னு சமையல் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இதுக்குதான் அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்றது. இந்த சாப்பாட்டையா மந்திரிக்கும் ஊர் மக்களுக்கும் போட போறீங்க? ஊர் பெரியவங்க வேற இருக்காங்க. அவங்க எல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டாமா? என்னம்மா தானா ஜானகி அம்மா பேர்ல நீங்க தானே கான்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னு சொன்னாங்க. இவங்க என்னடான்னா சமையல்ல ஒரே உப்பா இருக்குன்னு சொல்றாங்க. என்னம்மா இதெல்லாம்? ஐயா, இப்பதான் எல்லாத்துலயும் உப்பு போட்டோம். இன்னும் அத கிண்ட கூட இல்ல. இவங்க திடீர்னு வந்து ருசி பாக்குறேன்னு சொல்லி உப்பா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே தயாராயிடும். அப்ப நீங்களே சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. தேவையில்லாம இவங்க தான் நடுவுல புகுந்து குழப்பத்தை உண்டு பண்றாங்க ஐயா. ஏமா யாருமா உங்களை சூப்பர்வைஸ் பண்ண சொன்னாங்க? நீங்க எதுக்கு இங்க டேஸ்ட் பாக்குறேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க போங்கம்மா. என்னம்மா யோசிக்கிறீங்க? அட கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. இங்க பேசி தப்பிச்சிடலாம். எல்லாரும் சாப்பிடும் போது இருக்கு உங்களுக்கு. எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்க போறீங்க பாருங்க. அட போங்கம்மா, உங்களதாம்மா சொல்றேன். அங்க ஏதாவது பிரச்சனையா? ஒரே சத்தமா இருக்கு. ஆமாங்க ஐயா, இவங்க கிச்சனுக்குள்ள புகுந்து பாதி சமையல் ஆகிட்டு இருக்கும் போதே டேஸ்ட் பாக்குறேன்னு சொல்லி எல்லாம் உப்பா இருக்குன்னு பெரிய கலாட்டா பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு பாவம் பயந்துட்டாங்க. அப்புறம் ஜானகி அம்மா தான் உப்பு போட்டு கலக்கிறதுக்குள்ள டேஸ்ட்டை பார்த்துட்டு இவங்க தான் உப்பா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நானே ரிலாக்ஸ் ஆனேன். அவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? அந்த அம்மா எப்பவும் ஏற்குமானதான் பண்ணுவாங்க. ஐயா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க ஐயா. எல்லாரும் பந்தியில உட்காரலாம். வாங்க ஐயா, வாங்க. வாங்க வாங்க. கேட்டரிங் யாரோடது? நல்லா சமைச்சிருக்காங்களே, அவங்கள கூட்டிட்டு வாங்க. ஓகே சார், போங்க, நீங்க போய் கூட்டு வாங்க. ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கணும். வாங்கம்மா வாங்க. சார், இவங்க பேர் தனலட்சுமி. இவங்களோட கேட்டரிங் தான். சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்ததுமா. ரொம்ப சுவையாகவும் இருந்தது. வாழ்த்துக்கள். இங்க பாருங்க, இதே தரத்தோட நீங்க கேட்டரிங் சர்வீஸ் பண்ணீங்கன்னா உங்க கேட்டரிங் பிசினஸ்ல ரொம்ப பெரிய ஆளா வருவீங்க. நன்றிங்கய்யா. ஐயா, ரகுராம் ஐயாவோட பொண்ணும் மாப்பிள்ளையும் தான் இவங்க. ஆஹா, நீங்க தான் கிச்சனுக்குள்ள போய் சாப்பாடுல உப்பா இருக்குன்னு சத்தம் போட்டுட்டு இருந்தீங்களா? சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் எதுக்காக உள்ள போய் அவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருந்தீங்க? நான் பார்த்தப்போ எல்லாமே உப்பாதான் இருந்துச்சு. சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள எதுக்காக உள்ள போய் சோதனை போட்டீங்க? இல்ல, பெரியவங்க நீங்க வந்திருக்கீங்க, அதனால ஒழுங்கா சமைச்சிருக்காங்களான்னு சும்மா டேஸ்ட் பண்ணி தான் பார்த்தேன். டேஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்களா என்ன? சாப்பாடு நல்லா இருக்கணுங்கிறது கேட்டரிங் நடத்துறவங்களோட பொறுப்பு. அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தவங்களோட பொறுப்பு. சரி, ஒரு அக்கறையில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிட்டாலும் இப்படியா அத்தனை பேருக்கு முன்னாடி சத்தம் போட்டு பேசுவீங்க? வளர்ற பசங்க தொழிலில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. தப்பா இருந்தா கூட தனியாக கூப்பிட்டு தானே சொல்லணும். இப்படி சத்தம் போட்டிங்கன்னா அது அவங்க ஃபியூச்சரை பாதிக்காதா? இல்ல சார், அத நானும் கவனிக்கல. நான் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான். அப்படி சத்தம் போட்டதுக்கு அப்புறம் அவங்க மனசு எவ்வளவு பாதிச்சிருக்கும். நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு மேடம். அவங்கள நீங்க சத்தம் போட்டதுக்காக அவங்க கிட்ட நீங்க சாரி கேளுங்க. மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா,
சாப்பாடு அவ்வளோ அருமையா இருந்தது. அப்ப நீங்க சொன்னது பொய்யான குற்றச்சாட்டு தானே? அப்ப நீங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். தப்பு உங்களோடது. அவங்க கிட்ட சாரி கேளுங்க. மேடம், நீங்க சாரி கேட்டுதான் ஆகணும். சாரி. மந்திரி உன்னை என்னமா புகழ்ந்து பேசிட்டு போயிட்டாரு. அவர் பேத்தி பிறந்த நாளுக்கு சமையல் ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டாரு. சூப்பர் இல்ல? தனாவுக்கும் கதிருக்கும் திருஷ்டி சுத்தி போடணும். ஏய் தனா, என்னாச்சுமா? தனா, தனா என்ன ஆச்சுடி? எல்லாம் நல்லபடியா தானே முடிஞ்சிருக்கு. அப்புறம் ஏன் அழுவுற? தனா, தனா எந்திரி. என்னாச்சுமா? காலையில வந்ததுமே வேலைக்கு ஆள் வரல. என்ன பண்ண போறேன்னு தவிச்சப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து உதவி பண்ணீங்க. சாப்பாட்டுல உப்பு அதிகமானதும் நீதான் என்ன காப்பாத்துன. நீங்க எல்லாரும் வரலனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஐயோ, ஏய், அது உங்க பேர்ல கிடைச்ச ஆர்டர் அத்த. மாமா பேர்ல நடக்கிற விழா. எங்களால ஒரு தப்பு நடந்திருந்தா உங்க 2 பேருக்கும் தானே கெட்ட பேரா இருக்கும். நாளைக்கு இதே போல ஒரு சங்கடமோ தடையோ உண்டாச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு பாடம் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். ஆமா மச்சான், நீங்க சொல்றது சரிதான். நாளைக்கு இதை விட ஒரு பிரச்சனை வந்தா தனா நீ சமாளிச்சிருவதானே? வாழ்க்கையில இந்த மாதிரி சோதனைகள் வரத்தான் செய்யும். அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஜெயிச்சு காட்டணும். என்னைக்கும் நம்ம சாதாரண நிலையில இருந்தா மத்தவங்க நம்மள இளக்காரமா தான் நினைப்பாங்க. அதனால எப்படியாவது போராடி நம்ம மேல வந்து காட்டணும். பணத்தை கூட சுலபமா சம்பாதிச்சிடலாம். ஆனா மரியாதைய சம்பாதிக்கிறது அது ரொம்ப கஷ்டம்தான். அப்படி நம்ம மதிக்கிற ஒரு ஆளா வளர்ந்துட்டா நம்மள சீண்ட கூட யாரும் பயப்படுவாங்க. இத நல்லா புரிஞ்சுக்கிட்டா கண்ணை கசக்கிக்கிட்டு நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா, அப்பா சொல்ற மாதிரி நாங்க நிச்சயமா வாழ்க்கையில முன்னேறி காட்டுவோமா? நீங்க மட்டும் இல்ல, இந்த ஊரே மதிக்கிற ஆளா நாங்க முன்னேறி காட்டுவோம்.